சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் 100 மகளிருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஆட்டோக்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வீட்டினுள் இருந்த மகளிர் இன்று ஆட்டோ ஓட்டுநருக்கான யூனிஃபார்ம் அணிந்து பெருமையுடன் அழைத்து வந்திருக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். காயத்ரி அவர்களுக்கான 1 லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஆட்டோ வழங்கப்படுகிறது. குடும்ப தலைவியாக இருந்த காயத்ரி இனி சுய தொழில் முனைவோராக மாற உள்ளார். இவருக்கான ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கருப்பழகி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கருப்பழகி அவர்களுக்கான ஆட்டோ வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார். வீட்டு வேலை செய்து வந்தவர் இனி ஆட்டோ ஓட்டுநர். ஸ்ரீவித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீவித்யா அவர்களுக்கு ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சியும் வழங்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. வித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டெய்லராக இருந்தவர் கூடுதல் வருமானம் பெற ஆட்டோவும் ஓட்ட இருக்கிறார். ரேவதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சேப்பாக்கம் தொகுதியில் மாண்புமிகு துணை முதல்வர் அமைத்து தந்துள்ள திறன் பயிற்சி மையத்தில் டெய்லரிங் பயின்று வருகிறார். இவர் ஆட்டோவும் இனி ஓட்ட இருக்கிறார். சாமுண்டீஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கடந்த மாதம் உடல்நலை பாதிப்பு ஏற்பட்டு கணவரை இழந்தவர். கல்பனா ஸ்ரீ திருநங்கை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். HIV/AIDS தடுப்பு பணியில் களப்பணி ஆற்றி வரும் கல்பனா ஸ்ரீ இனி சுய தொழில் புரிபவர்.